இன்றைக்கு வந்து பௌர்ணமி. பௌர்ணமி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஆகச்சிறந்த விசேஷமான நாள். வழிபாடு செய்யத்தக்க பூஜைகள், விரதங்கள், தானங்கள், குறிப்பாக தர்மம் செய்வதற்கு உகந்த நாள். இது வந்து ஆனி மாத அமாவாசை முடிந்து சாந்திரமான அடிப்படையில் ஆஷாட பௌர்ணமி. இந்த பௌர்ணமி குரு பூர்ணிமா என்பதாக விசேஷமாக சொல்லப்படும். இதற்கு இன்னொரு முறையிலும் சொல்லப்படுவதுண்டு. வியாச பூஜை என்ற ஒரு நாமமும் இருக்கிறது. வியாச பூஜை, அதாவது வியாசர் அவர் வந்து நமக்கு இந்த பூவுலகத்தில் இருக்கக்கூடிய பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும், எது நல்ல வாழ்க்கை, எது கல்வி, எது செல்வம், எது வீரம், எது தர்மம், எதெல்லாம் செய்யணும், எப்படி நடக்கணும், எதை கடைபிடிக்கணும், அதே போல் எதெல்லாம் தவறு, எதெல்லாம் பாவம், பஞ்சமகா பாவம், எதெல்லாம் தீயது, அதர்மம், எதெல்லாம் செய்யக்கூடாது, தர்மத்தை கடைபிடிக்கும் போது என்ன நடக்கும், அதர்மத்தை செய்யும்போது என்ன தீங்கு விளையும், இதெல்லாம் நமக்கு எடுத்துரைப்பதற்காக நிறைய பொக்கிஷங்களை அருளி இருக்கார். குருன்னு சொன்னாலே வியாசர் தான். அந்த வியாசருக்கு இன்றைக்கு பூஜை. அந்த வியாசர் வந்து நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த வேதத்தை வந்து தொகுத்து நமக்கு அருளி இருக்கார். 4 வேதங்களாக கொடுத்துருக்கார். அதில் அவர் திருப்தி அடையலை. இல்லை போராது, இன்னமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 14 புராணங்களை கொடுக்குறார். இன்னமும் கொடுக்கணும்னு சொல்லி உபபுராணங்களை கொடுக்குறார். 5வது வேதம் சொல்லக்கூடிய பாரதத்தை, மகாபாரதத்தை கொடுக்குறார். இப்படி அவர் எவ்வளோ நமக்கு கொடுத்தாலும் கூட அவர் கொடுத்ததெல்லாம் உலகத்தில் இதன் பிறகு வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. வியாசரும் விஷ்ணுவும் ஒன்று, விஷ்ணு தான் வியாசர், வியாசர் தான் விஷ்ணு அப்படின்னு அவர் தெய்வமாக இருக்கார். அவதாரமாக இங்கே வந்து நமக்கு இவ்வளவு ஞானத்தை வந்து அவர் அருள்றார். அவர் இவ்வளோ கொடுத்தும் கூட திருப்தி அடையாமல் மீண்டும் மீண்டும் நிறைய கொடுத்தார். எப்படின்னா, ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுக்குற மாதிரி எவ்வளோ சொத்துக்களை கொடுத்தாலும் திருப்தியே அடைய மாட்டாங்க. இன்னமும் கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்தே சில பேர் பிறப்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய பிள்ளைகளுக்குன்னு சொத்தை சேர்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த குழந்தை பேரில் இடம் வாங்கிட்டே இருப்பாங்க, வீடு வாங்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சேவிங்ஸ் போயிட்டே இருக்கும், இன்னும் மீண்டும் மீண்டும் சேர்த்துட்டே இருப்பாங்க. அதுபோல் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நமக்காக வியாசர் வந்து இவ்வளோ விஷயங்களை அருளி இருக்கார். அவருக்கு நம்ம அதற்கு நன்றி கடனாக பூஜிக்கணும். அந்த பூஜை கூட எதற்காக அவர் பேர் சொல்லி பூஜை பண்ணணும்னா, அவர் கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியணும், அதை நம்ம பயிலணும், அதில் நமக்கு ஞானம் வரணும், கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால் இன்றைய நாளில் எல்லோருமே குருவை வழிபடணும். இப்போ நம்ம வந்து அடியேன் வந்து தங்களிடத்தில் இப்போ உரையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கடலளவு ஞானத்தில் ஒரு துளி நமக்கு குரு மூலமாக தான் கிடைத்தது. அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம அதை கொடுத்துட்ருக்கோம். அப்படி நம்ம எல்லோருக்குமே ஒரு குரு கட்டாயம் இருப்பார். சில பேருக்கு பாக்கியவான்கள் நிறைய குரு கிடைப்பார்கள். சில பேருக்கு ஒவ்வொன்றில் ஒவ்வொருத்தர் குரு, ஒவ்வொரு விஷயத்தில் 2-3 குரு அப்படிலாம் கிடைப்பாங்க. கட்டாயம் இன்றைக்கு அந்த குருவை தேடி சென்று வழிபடணும். பௌர்ணமி, குரு பூர்ணிமா, வியாச பூஜைன்னு சொல்லி ஆலயங்களில் நடக்கக்கூடிய விசேஷமான வைபவங்களில் சென்று கலந்து கொள்கிறோம். அதை தாண்டி இந்த நாளில் தான தர்மங்களை செய்கிறோம். அதை தாண்டி அந்த குருவை வழிபடணும், குரு காட்டிய வழியில் நடக்கணும். கற்ற பின் நிற்க அதற்கு தகன் வள்ளுவர் சொன்னார்ல, அப்படியாக குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ பயின்று அதை வந்து நம்ம திரும்ப இங்கே செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து அது பரிபூர்ணமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். குரு இல்லைன்னு சொன்னால் இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்மளால் நேரடியாக கடவுளை அணுக முடியாது. அந்த குரு தான் நமக்கு வந்து அந்த திருவை காண்பிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட குருவை வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது. இல்லை அப்படி ஒரு குரு வந்து எனக்கு இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தேன், காலேஜில் படித்தேன், அங்கே ஒர்க் பண்ணவங்க வந்து ஒரு சேலரி வாங்கிட்டு அதற்காக ஒர்க் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. கட்டாயம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருமே குரு தான். இன்னொன்று, இந்த நாளில் நம்ம என்ன சங்கல்பம் பண்ணணும்னா, நாமளும் குருவாக இருக்கணும். எப்படி குருவாக இருக்கணும்னா, நமக்கு தெரிந்தற பிறருக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ நாமளும் குருவாகிறோம். வேறு எந்த செல்வம் உலகத்தில் இருந்தாலும் அது பிறருக்கு நம்ம கொடுக்கும்போது குறையும். கல்வி செல்வம் மட்டும் பிறருக்கு கொடுக்கும்போது வளரும், அபிவிருத்தி ஆகும். அதனால் அந்த கல்வியை கற்று அப்படியே நின்று விடக்கூடாது. கற்ற பின் நிற்க அதற்கு தகன அதை கடைபிடிக்கணும். மேன்மேலும் படித்து கொண்டே இருக்கணும், பிறருக்கும் கல்வியை கொடுக்கணும். அதனால தான் கற்றது கைமண் அளவுன்னு சொன்னாங்க. அந்த கற்றது கை அளவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட இல்லை, கைமண் அளவுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பீச்சில் போய் எதுவும் பௌர்ணமி அப்படின்னு நாள்லாம் சில பேர்லாம் போவீங்க. அதுபோல் பீச்சில் உட்காண்ட்ருக்கீங்க. உட்காண்ட்ருக்கும்போது கையில் ஒரு பிடி அந்த மணலை எடுங்களேன்.
அந்த மணல் என்ன ஆகும்னா கைப்பிடியிலேருந்து நழுவி கொஞ்சம் கொஞ்சமாக கையிலேருந்து போய்க்கொண்டே இருக்கும் அந்த மணல். அப்போது நம்முடைய அந்த அந்த கல்வியானது கைமண் அளவுன்னு சொன்னாங்க இல்லையா, நம்ம அப்படியே படிச்சுட்டு விட்டுட்டோம் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். அந்த கல்வி நம்ம இடத்துல இருந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்ம மறந்துடுவோம். எவ்வளோ பெரிய படிப்பு படித்து எவ்வளோ பெரிய பட்டயம் வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் காலத்தில் நமக்கு வந்து அது மறக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் டெய்லி தினமும் வந்து அந்த கல்வியை நினைவுபடுத்தணும் சொல்லி நித்தியமும் வந்து வேதங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி வைத்து இருக்கிறாங்க. அதுபோல் இந்த புராணங்கள்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும், இதிகாசங்களெல்லாம் படித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நாள் வந்து குருவை வழிபட வேண்டிய நாள். அந்த குருவை இன்றைக்கு வழிபட்டால் கட்டாயம் அவரிடத்திலிருந்து நமக்கு அனுகிரகம் கிடைத்து சிறந்த கல்வி நமக்கு கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும், இறைவனை நம்ம அடைய முடியும்.